அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும், பாஸ்டர் ஷீலா டேரியனும், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியாவும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உங்க மேல் போட விரும்புகிறார். அதுதான் தீர்க்க தரிசன அபிஷேகம். ஹல்லேலூயா. அதனால் தான் ஏன் நமக்கு தீர்க்க தரிசனம் தேவை, தீர்க்க தரிசன அந்த அபிஷேகம் ஏன் தேவை என்றால், நம்முடைய எதிர்காலங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. எந்த திசையை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கிறோம், நம்முடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் வசனம் 18, Proverbs chapter 29 verse 18, அதில் நம்ம பார்க்கின்ற பொழுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. வேதத்தை காத்துக் கொள்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் ஜனங்கள் அழிந்து போவார்கள், சீர்கட்டு போவார்கள், வாழ்க்கை சீராக இருக்காது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலிருந்து, ஆண்டவரே என் மேல் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, என்னுடைய குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்கால காரியங்கள், ஊழிய காரியங்கள், வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி நான் செய்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எனது மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி நான் காரியத்தை செய்தால் தோல்வியிலே முடிந்து போய்விடும். அது வேறு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு தேவை ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். அதனால் தான் யோவேல் 2வது அதிகாரம் வசனம் 28, 29, ஜோயல் சாப்டர் 2 verse 28 and 29 பார்க்கின்ற பொழுது, அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கார், மாம்சமான எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசு அவர்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன், அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்ப அபிஷேகம் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசனம் எப்போ வருதான், அபிஷேகத்தை ஊற்றுகின்ற பொழுதுதான். உங்களுடைய குமாரரும் குமாரத்திகள் மேலே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை, அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை 24 hours ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டு நடத்த விரும்புகிறார். தூங்குனா கூட சொப்பனங்கள் தரிசனங்களோடு கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? 24 hours அந்த ஆவியான ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற, அவர் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் உங்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை ஊற்றுகின்ற பொழுது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. மூப்பர்கள் என்ன செய்யறாங்க, சொப்பனங்களை காண்பாங்க, தரிசனங்களை காண்பாங்க. அதே போல ஊழியர்கள் மேலே இந்த நாட்களே, கடைசி நாட்களே ஆவியானவர் அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை வாஞ்சித்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அந்த ப்ளூ பிரிண்டை, எதிர்காலத்துக்கான திட்டத்தை தேவனிடத்தை கேளுங்க. அவர் கொடுப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே ஊற்றுமையா, அபிஷேகத்தை ஊற்றும். என்னை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து நான் தீர்க்க தரிசனமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் காரியங்களை. அப்பொழுது என் வாழ்க்கை வெற்றியாக ஜெயமாக இருக்கும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தருக்காக எளிமை பிரகாசிங்க. நீங்க கலங்கரை விளக்கு, மலையின் மேல் உள்ள பட்டணம், நீங்க உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீங்க. கர்த்தர் அப்படியாக உங்களை அபிஷேகித்து ஆசீர்வதித்து உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார்.